வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி சவ் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 சவ்வை இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அது குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம், அப்போ தான் இதோட சேர்த்து வேகும். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சவ் கூட்டை செஞ்சு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சவ் கூட்டு சூப்பராக இனிப்பாக, கொஞ்சம் லைட்டான ஒரு இனிப்போட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.